ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2026ல ரீசெண்டா மலையாளத்துல ஒரு செம்மையான ஒரு படமா ரிலீஸ் ஆயிருக்கிற பேட்ரியட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை செம்ம விறுவிறுப்பா போகும். விறுவிறுப்புக்கும் பரபரப்புக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குற மாதிரி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பெரிஸ்கோப் ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாப்ட்வேர் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பெரிஸ்கோப் ஸ்பைவேர் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒருத்தவங்களோட போன்ல பேக்ரவுண்ட்ல ஓடும். இந்த பெரிஸ்கோப் ஸ்பைவேரை மட்டும் நம்ம ஒரு போன்ல கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த போனோட கண்ட்ரோல் எல்லாத்தையுமே அந்த பெரிஸ்கோப் ஸ்பைவேரை யூஸ் பண்றவங்க எடுத்துப்பாங்க. இப்போதைக்கு அந்த பெரிஸ்கோப் ஸ்பைவேர் அப்படிங்கறத கவர்மெண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை இல்லீகலா ஒரு அரசியல்வாதி யூஸ் பண்றதா ஒரு நியூஸும் வர அவர் மேல ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸையுமே ஒரு பொண்ணு அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அந்த ஸ்பைவேரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணையுமே மிரட்டி இருக்காங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண அரசியல்வாதியோட பேரு ஜேபிஎஸ். அப்படி யூஸ் பண்ண அந்த அரசியல்வாதி ஜேபிஎஸ் அதாவது சுந்தரத்தை ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு அவரை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு அமைச்சர் ரேவதி அவங்க என்னோட அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு சாப்ட்வேரை கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சாப்ட்வேரை உங்களோட பர்சனல் யூஸுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க. இது தப்பு. இதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுத்தே ஆகணும். எனக்கு ஆபரேஷன் இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்த உடனே நான் ஆபீஸ்க்கு வந்த உடனே இதோட விளக்கத்தை நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்பைவேர் அப்படிங்கிறது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் அவங்களோட போனை ஹேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுறது. ஆனா இந்த அரசியல்வாதி அதை தப்பா யூஸ் பண்றாரு போல. அந்த பெரிஸ்கோப் ஸ்பைவேரை ஹேண்டில் பண்ற அந்த ஆபீஸ்ல இருந்து ரேவதிக்கு ஒரு இன்சைடர் இருக்காங்க போல. அந்த பொண்ணு மூலமா அங்க தப்பு நடக்குது அப்படிங்கறத கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்க ஏதோ ஒரு ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோவும் அந்த பெரிஸ்கோப் ஸ்பைவேர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான். அது மட்டும் இல்லாம ரேவதிக்கு சயின்டிபிக் அட்வைசராகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இப்ப ரேவதியும் ஹீரோவை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பைவேரே இவங்களுக்கு கீழே தான் ரெடியா இருக்கு. ஆனா இவங்களுக்கே தெரியாம இவங்களோட போன்ல அதை யாரோ இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்களோட போனையுமே யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு வந்திருக்கு. அதை பத்தி தான் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த போனை கொஞ்சம் செக் பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நாம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட ஆபீஸ்க்கு வந்த ஹீரோவும் தன்னோட எம்ப்ளாய் கிட்ட ஒரு என்கிரிப்டட் ஃபைலை கொடுத்து இதை ஃபுல்லாத்தையுமே டீக்ரிப்ட் பண்ண அப்படி சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக வெளியில போனா எப்படியும் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்னு குப்பை தொட்டில போட்டுறாரு. குப்பையை பொறுக்க வராங்க. காலையில அவங்களை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் காலையில வெளியில வந்து எப்படி அதை எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ஒர்க் பண்ற அந்த டிஆர்டபிள்யூ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆபீஸ்ல தான் இந்த பெரிஸ்கோப் ஸ்பைவேர் அப்படிங்கிற அந்த சாப்ட்வேரை உருவாக்கி இருப்பாங்க. அதனால அங்க ஏதாவது துப்பு கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வீடியோ கால் மூலமா ரேவதியோட போன்ல இருக்கிற சில டீடைல்ஸை அவர் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய தடவை ரீசெட் ஆயிருக்கு. அந்த ரீசெட் ஆகிற அந்த டைம்ல தான் பெரிஸ்கோப் ஸ்பைவேர் அப்படிங்கிற அந்த சாப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல அன்இன்ஸ்டாலும் பண்ணிருக்காங்க. அதை வச்சு அந்த டீக்ரிப்ட் பண்ணப்பட்ட அந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற சில நேம்ஸை ஹீரோவும் நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ கால்ல இருக்கிறவங்க நீங்க இங்க டீச்சிங் பண்ண வந்தா நல்லா இருக்கும், இங்க நிறைய வேலை இருக்கு அப்படி மாதிரி கூப்பிடுறாங்க. நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரும் இந்த இன்ஃபெக்ட் ஆன போனோட ஓனர் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க அப்பதான் காட்டுறாங்க ரேவதி இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்க நல்லடக்கம் பண்ண வச்சிருக்காங்க. எல்லாருமே போய் இறுதி மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் போய் செலுத்துறாரு. அப்ப ஹீரோ ஒரு கவரை ரேவதியோட பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்க அவங்க ஆபரேஷனுக்கு அப்புறமா நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி இறந்து போயிட்டாங்க. நாங்க அவங்கள நல்லா தான் பாத்துக்கிட்டோம், எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வரும்போது நம்ம கிட்ட சில விஷயங்களை சொல்றாரு. இவங்க இப்படி இறந்திருக்க கூடாது. 2 டைம் மினிஸ்டரா இந்த நாட்டையே கட்டி ஆண்டவங்க. முதல் முறையா 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு கவர்மெண்ட அவங்க உருவாக்குனாங்க. அவங்களுக்கு கீழே நான் ஒரு சயின்டிபிக் அட்வைசரா ஒர்க் பண்ணேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து நாட்டையை காப்பாற்றக்கூடிய பல மிஷன்களை செஞ்சு முடிச்சோம். அதே பாதுகாப்பான நாட்டுல தன்னோட சொந்த போனையே அவங்களால பாதுகாப்பா யூஸ் பண்ண முடியல. அப்ப ஒரு சாதாரண குடிமகனோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அவங்க ஹீரோ கிட்ட கொடுத்த அந்த பொறுப்பை ஹீரோ முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோ சக்தி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனியோட ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காரு. அந்த கம்பெனியை ரன் பண்றது வேற யாரும் இல்ல, ஜேபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அமைச்சர் சுந்தரத்தோட மகன் தான். அவரு பகத் பாசில். ஆக்சுவலா இந்த கம்பெனி தான் அந்த பெரிஸ்கோப் ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்பைவேரை தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஹீரோக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இதை இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற பகத் பாசிலும் இதுக்கு முன்னாடி ஆர்மியில இருந்தவர் தான்.
அதாவது அவர் ஒரு ஏர் ஃபைட்டரா இருந்திருக்காரு. அவரும் ஒரு நாள் ஜெட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ அவங்க ரூல்ஸை மீறி பிரீச் பண்ணதுனால அந்த ஜெட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால லேண்ட் பண்ண முடியாம ரொம்பவே தவிச்சிருக்காரு. அங்கே வந்த ஹீரோவும் தன்னோட இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி அவரை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ அந்த ஜெட்டை தரையிறக்கிறாரு. அங்கேதான் மைக்கேல் அப்படின்னு சொல்ல போற பகத் பாசிலோட ஃப்ரெண்டுமே இருக்காரு. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் வேலை பாக்குறாங்க. அன்னைக்கு அவரோட உயிரை காப்பாத்தினதே ஹீரோ தான். அந்த ஃபங்க்ஷனோட எண்டிங்ல ஹீரோவும் அவரோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டான ஒரு தலைவர்கிட்ட நம்ம ஆபீஸோட கீயை பூட்டி இப்ப இவங்க எல்லாம் கொடுக்கணுமா, இந்த பெரிஸ்கோப் ஸ்பைவேர் இப்ப பிரைவேட் செக்டருக்கு போயிடுச்சுன்னா அதை மிஸ்யூஸ் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. நளினி மேடம் சாகிறதுக்கு முன்னாடி அவங்கள கடைசியா சந்திச்ச ஒருத்தன்ல நானும் ஒருத்தன். அந்த பெரிஸ்கோப் ஸ்பைவேர் பிரைவேட் செக்டருக்கு போறதுக்கு அவங்க எதிராக இருந்தாங்க. அவங்க சாபம் ஒரு நேச்சுரல் டெத்து கிடையாது. ஜேபிஎஸ் அந்த சாப்ட்வேரை தன்னோட பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிருக்காரு. அவர் யார் யாரை கண்காணிக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற லிஸ்ட் அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அந்த போன் நம்பர்ல அந்த லிஸ்ட்ல நளினி மேடமோட நம்பரும் இருந்துச்சு. அதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அவங்க சாதாரணமா சாகல, அவங்கள கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டும் கோவமாங்கிறது கிளம்புறாரு. இப்படி ஹீரோ டேரி சொன்னதை அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் நேரா அந்த ஜேபிஎஸ் அப்படி சொல்லப்படுற அந்த அமைச்சர்கிட்ட வந்து சொல்றத பகத் பாசிலும் அவரோட ஃப்ரெண்டு மைக்கிளும் ரெண்டு பேருமே நோட் பண்றாங்க. அப்ப மைக்கிளுக்கு நல்லாவே தெரியுது இது டேனி பண்ற வேலை தான், அவருக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இவங்க அதை தப்பா யூஸ் பண்ற விஷயம் டேனிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு மைக்கிளும் பகத் பாசிலுக்கு சொல்ல இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பகத் பாசில் சொல்றாரு. அதுக்கப்புறம் டேனியோட வீட்டை காட்டுறாங்க. டேனியோட வீட்டுக்கு ரஹீம் அப்படின்னு சொல்லப்படுற ஹீரோட ஃப்ரெண்டை பாத்துக்க சொல்லி இருக்கிற ஒரு லேடி வந்திருக்காங்க தன்னோட பசங்களை கூட்டிக்கிட்டு. அதாவது இவங்க பசங்க ரெண்டு பேருமே ஒரு குறும்பு பண்ணிருக்காங்க, அதனால இவங்க வேலைக்கே ஒலையா வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பயந்துகிட்டு இங்க வந்து டேனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஹீம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் ஆர்மியில இருந்தவர். அவர் தூங்குனதுக்கு அப்புறம் அவரோட ரூமுக்குள்ள இந்த ரெண்டு வாண்டு பசங்களும் உள்ள போயிட்டு அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இப்ப இந்த லேடியுமே வந்து டேனி கிட்ட சொல்ல இந்த மாதிரி இனிமே பண்ணக்கூடாது, நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா யூடியூப்ல, அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ ஒரு நாய் ஒண்ணு அந்த வீடியோல வெளியில பத்து கத்தி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு சந்தேகம் வந்து டெலஸ்கோப் வெளியே பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு மரத்துல ஒரு கேமரா ஒண்ணு இருக்கு, அது ஹீரோவை நோட் பண்ணுது அப்படிங்கறத ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு கார்மே ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா ஹீரோ அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட அந்த ப்ரோக்ராமுக்கு எதிராக பேசுனதுனால 1923 இவங்க கொண்டு வந்த ஒரு ஆக்ட் படி நாட்டுக்கு எதிராக செயல்படுறதா அவங்க இப்ப ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் வேக வேகமா ட்ரெயின் மூலமா டிராவல் பண்ணி ஒரு கடைக்கு வராரு. அவருக்கு தெரிஞ்ச கடைக்கு அந்த கடையில இருக்கிறவன்ட்ட ஷட்டர் க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனோட மதர் போர்டை கொடுத்து இதுல இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே இந்த போனுக்கு டிரான்ஸ்பர் பண்ண அப்படின்னு கொடுக்குறாரு. அவன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு ஐசாப்க்கு கால் பண்ணி நீ ஏற்கனவே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே, நான் இப்ப பிரச்சனையில இருக்கேன், என்னோட போனை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது என்னோட போனை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த வேலை இப்பவும் அவைலபிள் இருக்கா, அப்படி அவைலபிள் இருந்தா சீக்கிரமா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்பு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க மூடி வச்சிருக்க அந்த ஷட்டரை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே ஹீரோவும் நீ போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டேட்டா டிரான்ஸ்பர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. டிரான்ஸ்பர் ஆன உடனே அந்த போனை தூக்கி உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு வேகமா மறுபடியும் தன்னோட ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. ஸ்கேனிங் டிவைஸ்ல ஒரு பென்ட்ரைவ் கொண்டு போறாரு. அந்த டேட்டாவை டிரான்ஸ்பர் பண்ண அந்த பென்ட்ரைவை ஸ்கேன் பண்ணாம எப்படி எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு போடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை ஆபீஸோட ஹெட்டுக்கு அனுப்பிட்டு அடுத்த செகண்டே அவருக்கு ஒரு ஆஃபர் லெட்டரும் வருது. இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோ இப்ப யூகேக்கு போக போறாரு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அதனால இவரை பிடிக்கிறதுக்காக எல்லா ஏர்போர்ட்டுமே அலர்ட் பண்றாங்க. ஹீரோவும் தன்னோட டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் பழைய பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப ஏர்போர்ட்ல கெடுபிடியா இருக்கு இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா ஹீரோவும் அவங்க யாருக்குமே தெரியாம எப்படியோ பிளைட்ல போர்டிங் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பிளைட்ல போய்கிட்டு இருக்கும் போதே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அங்கே தன்னோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் அதுல ஏத்திட்டு முதல் முறையா அவரு ஒரு விளாக் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ரெக்கார்ட் பண்ற அந்த வீடியோல என்னோட பேர் டேனியல் ஜேம்ஸ், நான் கடந்த 15 வருஷமா DRWல சயின்டிபிக் அட்வைசரா இருக்கேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எதிர்ப்பாளன் அப்படின்னு பேர்ல அறியப்படுவேன். இந்த தைரியம் ஒரு 2 சின்ன பசங்களை பார்த்து தான் எனக்கு வந்துச்சு. அவங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட எனக்கு இல்லையே இத்தனை வருஷத்துல அப்படின்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் சொல்லப்படுற விஷயத்தை கேட்டு நான் ஃபிளைட்ல இருந்து இறங்கின உடனே என்னை அரெஸ்ட் பண்ணலாம். சில காலங்களாவே நான் ஒரு சில கேள்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆபீஸ்ல பெரிஸ்கோப் ஸ்பைவேரை யூஸ் பண்றாங்களா இல்லையா? இப்ப சமீபத்துல இறந்து போன நளினி ராமகிருஷ்ணனும் சீனியரா இருக்கும்போது என்னோட கையெழுத்துக்கு கீழே தான் அந்த பெரிஸ்கோப் ஸ்பைவரை அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு. அப்பையிலிருந்து இந்த ப்ரோக்ராமோட நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நளினி மேடமோட ஃபோனில் கூட அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்
இதுக்கு பின்னாடி இருந்தது அவங்க ஓன் பார்ட்டியை சேர்ந்த ஜேபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் அப்படின்னும், அந்த மினிஸ்டர் ஜேபிஎஸ் தன்னோட பர்சனல் யூஸுக்காக நிறைய பேரை ட்ராக் பண்ணியிருக்காரு. அதோட ஃபோன் நம்பர் லிஸ்ட் என்னட்ட இருக்கு. அந்த லிஸ்ட்டை இப்போ நான் வெளியிடுறேன். அந்த லிஸ்ட்ல இருக்கிற பல பேர் இன்னைக்கு உயிரோட இல்லை, நளினி மேடமையும் சேர்த்து. மீதி உயிரோட இருக்கிறவங்க இவங்க உயிரை காப்பாத்திக்கங்க, அவங்க உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை முடிச்சிருக்காரு. இதை பத்தி அந்த மினிஸ்டர் கிட்ட மீடியா எல்லாருமே கேட்க, அவரும் இது எனிமி நாட்டோட வேலை, அவங்களோட ட்ராப்ல இப்ப டேனியில சிக்கிக்கிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரு இப்ப இந்த நாட்டோட ஒரு துரோகி. அவர் எங்க இருந்தாலும் அவரை நாங்க சீக்கிரமாவே பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி 1 வருஷம் கழிச்சு லண்டன்ல காட்டுறாங்க. இப்ப ஹீரோ ஒரு பெரிய டெக் யூடியூபரா இருக்காரு. அதாவது போன்ல இருக்கிற சில விஷயங்களை, நிறைய குறைகளை எல்லாத்தையுமே அவரோட ஸ்டைல்ல அதை ஓபன் பண்ணி காட்டி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவோட முடிவுல, உங்க பிரைவசி திருடப்படுறத பத்தி நீங்க கவலைப்படல அப்படின்னா இப்போ ஒரு கதை சொல்றேன். ஒரு 16 வயசு பொண்ணோட கதை. எர்ணாகுளத்துல இருக்கிற ஒரு 11வது படிக்கிற ஒரு பொண்ணு அவரோட நியூட் பிக்சரை ஒரு மாஃபியா கும்பலுக்கு வித்திருக்கா. அந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாரு. போலீஸ் அந்த பொண்ணுக்கு எதிராக தகவலை சேகரிச்சது அந்த பொண்ணு யூஸ் பண்ண அந்த லேப்டாப்ல. அந்த பொண்ணு 10th நல்ல மார்க் எடுத்ததுனால கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கப்பட்ட லேப்டாப் தான் அது. அந்த லேப்டாப்ல ஏற்கனவே நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு அப்ளிகேஷனை நான் நோட் பண்ணேன். அது நான் கடைசியா DRW சம்மிட்ல பார்த்த அப்ளிகேஷன். அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணோட எஜுகேஷனுக்காக ஒரு கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த லோன் ஆப்போட ஓனர் சக்தி சொல்யூஷன்ஸ் தான். அதே மாதிரி அந்த லேப்டாப்பை கவர்மெண்ட் மூலமா கொடுத்ததும் சக்தி சொல்யூஷன்ஸ் தான். அந்த பொண்ணோட நீட் பிக்சரை லோன் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுல அந்த பொண்ணு எந்த ஒரு தப்பும் பண்ணல, அந்த பொண்ணு நிரபராதி. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது சக்தி சொல்யூஷன்ஸ் தான். அப்படி சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஐசாவும் கார்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஐசா ஒரு நோட்டீஸை கட்டுறாங்க. ஹீரோ ஒரு பெரிய யூடியூபர்ல, அதனால ஒரு யூடியூப் சம்மிட்டுக்கு யாரு இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சக்தி சொல்யூஷன் கம்பெனி தான் அந்த சம்மிட்டையே நடத்துது. அதனால கடுப்புல இவன் எதுக்கு என்ன இன்வைட் பண்றான் அப்படின்னு ஹீரோவும் அதை தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட வேலையான டீச்சிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஹீரோவோட யூடியூப் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுது. அதனால ஒரு பெரிய செலிப்ரேஷன் பார்ட்டி ஒன்று நடக்குது. அந்த பார்ட்டிக்கு நடுவில் ஹீரோக்கு ஒரு வீடியோ ரிசீவ் ஆகுது. அந்த வீடியோவில் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் ஹீரோ ஒரு ட்ரேடர், அதாவது துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல ஹீரோவை திட்டி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை ஹீரோவும் பார்க்குறாரு. இது எல்லாமே சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போன ஹீரோ அந்த வீடியோவில் பேசின அந்த நபரோட டேட்டாவை, அக்கு வேற ஆணி வேற குடும்ப டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து அந்த வீடியோவில் பேசினவரை கான்டாக்ட் பண்ணி, இந்த வீடியோவை இப்போ நீ எங்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கியோ அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சும்மா அவங்க குடும்பத்தை வச்சு மிரட்டுறாரு. அதனால அவரும் பயந்துக்கிட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த ஐசா கிட்ட சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே சீன் கட்டாக அடுத்த சீன்ல ஹீரோவும் குப்பை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குப்பைத்திட்டுல வந்து போடும்போது அவருக்கு ஒரு கொரியர் வந்து சேருது. அந்த கொரியர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு போன் இருக்கு. அதை அனுப்புனது வேற யாரும் இல்ல, பகத் பாசிலோட நண்பரான மைக்கேல் தான். மைக்கேலுமே சக்தி சொல்யூஷன்ஸ் தான் ஒர்க் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த போன் யாரோடது அப்படின்னா மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்டான ஜோதியோடது. ஜோதியும் மைக்கேலும் லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஜோதி சக்தி சொல்யூஷன்ஸ்ல டேட்டா ரிசர்ச்சரா இருந்திருப்பாங்க. அவங்க தான் அந்த லேப்டாப்ஸ் எல்லாத்தையுமே அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கறது. அதனால ஒரு நாள் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் அந்த கம்பெனில வந்து பிரச்சனை பண்ண அதை ஹேண்டில் பண்ணது ஜோதி தான். ஜோதி கிட்ட அந்த பேரண்ட்ஸும் எங்க பொண்ணு 14 நாள் ஜெயில இருக்கா, ஏதோ லேப்டாப்ல இருந்து அனுப்பக்கூடாததான் அனுப்பிட்டா போல, நீங்க தான் அது என்னன்னு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஜோதியுமே அதே மாதிரி கொடுத்த இன்னொரு லேப்டாப்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அன்அபிஷியலா ஒரு ப்ரோக்ராம் லைக் ஒரு ஆப் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அதை பார்த்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டு வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டான மைக்கேல் கிட்ட கேட்க, ஆனா மைக்கேலும் அது சீக்ரெட் போல, அதனால சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு நான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கேன், அதே கம்பெனில தானே நீனும் ஒர்க் பண்ற, ஆனா இது ஜோதிக்கு பிடிக்கல அப்படியே துருவி கேட்கிறா. ஒரு கட்டத்துல அந்த லேப்டாப்ல சர்வேலன்ஸ் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்னு ஏற்கனவே டிஃபால்ட்டாவே இன்ஸ்டால் ஆயிருக்கும் அப்படிங்கறத மைக்கேலும் ஒத்துக்கிறான். ஆனா இந்த விஷயத்தை வச்சு நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு மைக்கேலும் சொல்ல, ஆனா ஜோதி சும்மா இல்லாம மைக்கேலோட கேபினிக்க போயிட்டு ஏதாவது துப்பு கிடைக்காதா அப்படின்னு செக் பண்ணிருக்கா. அது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இத பத்தி பகத் பாசிலும் மைக்கேல் கிட்ட கேட்க, அவ தெரியாம பண்ணிட்டா, நான் அவள்கிட்ட பேசி சரி பண்றேன், அவ இந்த மாதிரியான விஷயத்துல தலையிட மாட்டா அப்படின்னு சொல்ல, அவ மட்டும் ஏதாவது வாயை திறந்தா அது நம்ம கம்பெனிக்கு தான் ஆபத்து, அவ வாயவே திறக்க கூடாது அப்படின்னு மைக்கேல் கிட்ட சொல்றாரு. அதனால மைக்கேலும் இதை பத்தி மறுபடியும் ஜோதி கிட்ட பேச, ஆனா ஜோதி காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரியே தெரியல, இதெல்லாம் தப்பு, மக்களோட பிரைவசி எல்லாமே போகுது, இதுக்கு எதிராக நான் போராடத்தான் போறேன் அப்படின்னு மாதிரி ஜோதியும் சொல்லவும், மைக்கேல் எவ்வளவுதான் சொல்லியும் கேட்காம இருக்கவும் ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு கசப்புணர்வு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பைவரை வச்சு இப்ப ஜோதியையுமே கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறது மைக்கேலுக்கு நல்லாவே தெரியுது. அதையுமே ஜோதி கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. இது எல்லாத்தையுமே பார்த்த ஹீரோ டேனியலும் இப்ப மைக்கேலை கான்டாக்ட் பண்ணி பேசுறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜோதி பாத்ரூம்ல நில தடுமாறி
மாதிரி கீழே விழுந்து இறந்து போயிருக்கா போல. அந்த வீடியோவும் இப்ப டேனி செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அவ வாய் ஒரு பக்கம் கோணலா இருக்கிறது தெரியுது. இதே மாதிரிதான் மினிஸ்டர் நளினி மேடம் இறக்கும் போதும் அவங்களோட வாய் இருந்திருக்கும். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிக்கு ஒரு பெர்ஃபியூம் ரிசீவ் ஆயிருக்கு. அதனாலதான் அவ இறந்து போயிருக்கா அப்படிங்கிறது ஹீரோவுக்கு புரிய வருது. அதனால இப்ப ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு. இதுக்கு முன்னாடி சக்தி சொல்யூஷன்ஸ் நடத்த போற அந்த சமிட்ல கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் ஐசா கிட்ட சொல்றாரு. அந்த சமிட்டுக்கு நிறைய இன்ஃபுளுசர் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. அதுல கலந்துக்க ஹீரோவும் ஐசாவும் அங்கே போறாங்க. ஹீரோ அதுல கலந்துக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் சக்தி சொல்யூஷனோட ஓனரான பகத்துக்கு தெரிய வருது. அந்த சமிட்டுமே ஆரம்பிக்குது. அந்த சமிட்ல ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இத பகத்தும் தன்னோட ஆபீஸ்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கம்பெனியை பத்தி இந்த சமிட்ல எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவும் வந்திருப்பாரு. ஆனா அங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பெனி நடத்துற இந்த சமிட்ல அந்த கம்பெனியை பத்தி பேசாம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட growth பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு கோடிகள் அந்த கம்பெனி சம்பாதிக்கிறதுக்கு காரணமே ஒரே ஒரு கிளிக் தான். அந்த பெரிஸ்கோப் ஸ்பைபரை வச்சு அவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட அவரு அங்க காட்ட அதை பார்த்து பதறி போன பகத்தும் அவரை அதுக்கு மேல பேச விடாதீங்க அப்படின்னு கால் பண்ணி சொல்ல அவங்களும் ஹீரோவை தடுத்து அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐசாவும் அங்க இதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தானே நீங்க இங்க போனீங்க, அதுக்காக தானே பெர்மிஷன் வாங்கி கொடுத்தேன், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க மேல கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து அந்த சமிட் நடத்தினாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. அப்படியே கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூகேக்கு அதாவது லண்டனுக்கு கிளம்புறதுக்காக ஏர்போர்ட்ல ஹீரோவும் ஐசாவும் நின்றுகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் பிராங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்களை அனுப்பி ஹீரோட முகத்துல ஏதோ தடவை சொல்ல அவங்களும் தடவிட்டு பிராங்க்னு ஓடுறாங்க. அதை தடவன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகவும் சரி ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு ஐசாவும் ஒரு செக்யூரிட்டியை கூப்பிட்டு உள்ள என் ஹஸ்பண்ட் போயிருக்காரு என்னன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு உள்ள போய் பார்த்தா அங்க யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா ஹீரோ போட்டிருந்தா அதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தன் வேற ஒரு பாடி லாங்குவேஜ் நடந்து போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஐசாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அது டேனியல் இல்ல அப்படின்னு. டேனியல் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்ல அவங்களும் தீவிரமா செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கே தெரியாம டேனியல் பிளைட்ல ஏறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஆனா பிளைட்ல ஏறினது டேனியல் கிடையாது அப்படிங்கிறது ஐசா முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் இப்ப இந்தியாவுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல டேனியலோட சோசியல் மீடியாவை செக் பண்ணி பார்க்கும்போது அவரு அந்த மினிஸ்டர் ஜேபிஎஸ் கூட கை குலுக்கினபடி ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது அவர் கிடையாது அப்படின்னு ஐசாவும் சொல்றாங்க. ஹீரோவை கடத்தி வச்சுட்டு இது எல்லாத்தையுமே பண்றது மினிஸ்டரோட பையன் பகத் தான். அதே நேரத்துல ஏர்போர்ட்ல ஆம்புலன்ஸ் மூலமா டேனியல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வர உள்ள இருக்கிறது டேனியல் தானா அப்படின்னு செக் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா இவங்களால செக் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அந்த பிராங்க் பண்ணாங்கல்ல 2 பொண்ணுங்க அவங்களையுமே விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து இப்படி பண்ண சொன்னாங்க காசு தெரியும் சொன்னாங்க அதனாலதான் பண்ணோம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் தீவிரமா விசாரிக்கும் போதுதான் அவங்களுக்கு தெரிய வருது ஹீரோவை பைசன் பண்ணி ஒரு பிளைட்ல கடத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஹீரோவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ஆன்டிடோட் எடுத்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் இன்னும் சாகல. எப்படி அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வந்து எல்லாருமே அடிச்சு போட்டு அங்கிருந்து பிளைட்ல இருந்து தப்பிக்கிறாரு. அவரு அங்கிருந்து தப்பிச்ச உடனே அவரோட சோசியல் மீடியாவில் நான் திரும்ப வந்துட்டேன் உங்க எதிர்ப்பாளர் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஜேபிஸோட அவர் போட்டிருந்த மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்கல்ல அதை டெலீட் பண்ணிட்டு தான் இந்த போஸ்டே போடுறாரு. இதை பார்த்து அவங்க கொஞ்சம் கதி கலங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே சோசியல் மீடியாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மினிஸ்டரும் இப்ப டேனியல் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்றாரு. டேனியல் எங்க போயிருக்காரு அப்படின்னு தெரியாத ஆயிஷாவும் டேனியல் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அமைச்சரும் நீங்க ஒண்ணு அவருக்கு அபிஷியலான ஒய்ஃப் கிடையாது உண்மையான ஒய்ஃப் அங்கே உட்கார்ந்துருக்காங்க பாருங்க அவங்களே ஒண்ணு சொல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அங்க இருக்கிற டேனியலோட எக்ஸ் ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல நயன்தாரா தான். அதுக்கப்புறம் நயன்தாராவும் ஐசாவை சமாதானப்படுத்தி டேனியல் எங்க இருக்கா அப்படின்னு தெரியாது ஆனா டேனியலுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு மட்டும் நல்லா தெரியும் முதல்ல வண்டியில ஏறுங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நயன்தாராவும் ஐசாவை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கேதான் அந்த லேப்டாப்ல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. இந்த பொண்ணு கோர்ட்டுக்கே போயிடக்கூடாது அப்படின்னு அவளை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்திருக்காங்க சக்தி குரூப். ஆனா எப்படியும் அவங்களை காப்பாத்து ரகசியமா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க நயன்தாரா. ஆக்சுவலா ஹீரோ வீலாக் அதாவது யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சதே இவங்க சொல்லிதான். அதுக்கப்புறம் பக்கத்தும் தன்னோட அப்பாவோட ஒரு வாக்குவாதத்தை பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட எம்ப்ளாயிஸ் கிட்ட காரசாரமா பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் டீட்டெயிலா விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த டாக்குமெண்ட் யார் மூலமா வெளியில போயிருக்கா அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. மைக்கேல் தான் அதை டேனியல் கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதை மெயில் மூலமா அனுப்பியிருந்தாலும் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்ப நேர்ல போய் தான் மீட் பண்ணிருக்கா அப்படின்னு எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு. இதே விஷயத்தை தான் ஐசாவும் அந்த இன்னொருத்தர்
இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா மைக்கேல் டேனியலை நேரடியாவே சந்திச்சு எல்லா விவரத்தையும் சொன்னதோட மட்டும் இல்லாம டேனியல் கூடயும் சேர்ந்திருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பிளைட்ல இருந்து பாராசூட்டை யூஸ் பண்ணி ஹீரோவும் கீழே குதிச்சிருப்பார்ல, அவரு கடல்ல மிதந்துகிட்டு இருக்க ஒரு கப்பல் வந்து அவரை காப்பாத்துது. அந்த கப்பல்ல ஏறின உடனே ஏதோ ஒன்னு ரெடி பண்ணி யாரையோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு லைட் மூலமா. அவர் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணது வேற யாரும் இல்ல, ரஹீம் அப்படிங்கிற அவரோட ஓல்டு ஃப்ரெண்டு தான் அவரு மோகன்லால். ஹீரோவும் அவரும் ஆர்மில ஒன்னாவே போரிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல தன்னோட காலையை இழந்திருக்காரு ரஹீம். லைட் மூலமா வர்ற அந்த கோடை கவனிச்ச ரஹீமும் திரும்ப அதை ரீட் பண்ணிட்டு மறுபடியும் ரிப்ளை கொடுக்கறாரு. அது ஹீரோவுக்கு வந்து சேருது. அப்பதான் இங்க பகத்துக்கு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணது வேற யாரும் இல்ல, ரஹீம் தான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களை யாராலுமே அசைக்க முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம நாட்டையே காப்பாற்றக்கூடிய பல மிஷன்களை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருப்பார்ல, அப்ப ரஹீமோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கவர்மெண்ட் ஆளுங்களும் வந்திருப்பாங்க. ஹீரோவை பத்திரமா தன்னோட உதவியாளர் மூலமா ஏர்போர்ட்க்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டு வந்த போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு ரஹீம் தான் ஹீரோ எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் அங்க வந்து ஏன் அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்க அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிருப்பாரு. ரஹீம் தான் ஹீரோவை வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதே மாதிரி திரும்ப கூட்டிட்டு வரதுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்னு பகத்தும் கெஸ் பண்ண, அதே நேரத்துல இங்க மைக்கேலும் தன்னோட பொண்ணை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இனிமே என்னால நிரந்தரமா இங்க இருக்க முடியாது, அப்படி இருந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை, அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லி ஒரு வாடகை கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவரு அங்க ஆதார் கார்டு கொடுத்துருப்பாரு போல. உடனே இந்த இன்ஃபர்மேஷன் சக்தி குரூப்புக்கு தெரிய வருது. இப்ப மைக்கேலும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு ரஹீமை மீட் பண்ணி ரெண்டு பேருமே கார்ல அங்கிருந்து கிளம்புறாங்க ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக. அதனால எந்த ஒரு டோல் ஹைவே இப்படி எதுலயுமே மாட்டக்கூடாது, கூகுள் மேப் கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ரஹீமும் மைக்கேலும் டேனியல ஒரு கப்பல்ல வச்சு மீட் பண்றாங்க. அங்க அவரு ரொம்பவே மோசமான உடல்நிலையில இருக்காரு, இவருக்கு உடனே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இப்படி சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிக்கிட்டு ரெண்டு பேருமே ஒரு ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ரஹீமும் பழைய நினைவுகள்லாம் நிறைய நினைச்சு பாக்குறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது சக்தி குரூப்போட ஆளுங்க கார்ல இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரஹீமுக்கு தெரிய வருது இது வாடகை கார் அப்படின்னு. அதனால மைக்கேல திட்டிட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையும் ஒரு கட்டத்துல முடியுது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கண்ணூர் மிலிட்டரி நர்சிங் ஹோமுக்கு வர்றாங்க. அங்க ஹீரோவை அட்மிட் பண்ணிட்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். அந்த டைம்குள்ள நயன்தாரா பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த பொண்ணை காப்பாத்தணும், அந்த பொண்ணை கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு டேனியலும் ரஹீம் கிட்ட சொல்ல அதுக்கான வேலையை அவர் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடந்துகிட்டு இருக்க டயத்திலேயே டேனியல் ஒரு வீடியோவையும் ரெக்கார்ட் பண்றாரு. சக்தி குரூப்ஸ் என்ன கொல்ல பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தான் எனக்கு பாய்சன் கொடுத்தாங்க, இந்த வீடியோ முடியறதுக்கு முன்ன என் ஃபேஸ்ல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் ஏற்படும், இப்படி எல்லாத்தையுமே உண்மை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பெரிஸ்கோப் ஸ்பைவரை இப்ப லைவ்லயே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறேன், நம்ம ஜேபிஎஸ் மினிஸ்டரோட போனை இப்ப ஹேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லிங்க் அனுப்பி அவரும் அதை கிளிக் பண்ண உடனே அவர் போனை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அவர் என்ன பேசுறாரு ஏது பேசுறாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே லைவ்லவே காட்டுறாரு. அவரும் உடனே தன்னோட அடியாளுக்கு கால் பண்ணி டேனியல் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவங்க ரகசியமா பேசுறது எல்லாத்தையுமே அந்த வீடியோல ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுறாரு. இப்படி அவர் பண்ண எல்லா தப்புமே அந்த வீடியோல வெளியாகவும் இப்ப அவரு பிளைட்ல டிராவல் பண்ணி இன்னொரு ஊருக்கு போறாரு. அங்க இறங்கின அந்த ஏர்போர்ட்ல மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. மீடியாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருந்தாலும் நான் மீடியாவை டைரக்டாவே மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெளியில போறாரு. ஆனா அங்கிருந்த மக்கள் எல்லாரும் இவர் மேல மை ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால பாதுகாப்பா போலீஸ் எல்லாரும் அவர் கூட்டிட்டு போறாங்க. அங்கேதான் டேனியல் இருக்காரு. இன்னொரு பக்கம் நைட்டு அந்த பொண்ணை காப்பாத்த சொல்லி டேனியல் ரஹீம் கிட்ட கேட்டிருப்பாரு. அதனால அந்த பொண்ணு இருக்கிற அந்த வார்டுக்கு ரஹீமும் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இருக்கிற அந்த இடத்துல சக்தி குரூப்போட ஆளுங்களும் இருக்காங்க. அதை நோட் பண்ண அவரும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி போயிட்டு நிலைமையை எடுத்து சொல்லி என்ன உள்ள விட்டா அந்த பொண்ணை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லவும் இவர் ஒரு ஆர்மியால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த செக்யூரிட்டியும் உள்ள விடுறாரு. ரஹீம் உள்ள போன அடுத்த செகண்டே சக்தி குரூப்போட ஆளுங்க உள்ள போக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ரஹீமும் அந்த பொண்ணை எப்படி காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வராரு ஸ்ட்ரெச்சர்ல. ஆனா அங்க வந்து சக்தி குரூப்போட ஆளுங்க அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய ஃபைட்டே நடக்குது. அந்த ஃபைட்டோட நடுவுலயே எப்படியோ தன்னோட ஆளுங்க மூலமா ரஹீம் அந்த பொண்ணை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போக வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் லிப்டுக்குள்ள அந்த ஆளுங்க கூட பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அதுல பல கத்து குத்து வாங்க ஆரம்பிக்கிறாரு ரஹீம். இருந்தாலும் ரொம்பவே போராட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில ஒரு வழியா அவனுங்க ரஹீம பல கத்தி குத்து குத்துனதுனால அவரும் ரத்தம் வெளியான நிலையில மயங்கி லிப்டுக்கு நடுவுல விழுந்துடுறாரு. கடைசியில அவர் இறந்து போயிட்டாரு போல. இது தெரிஞ்ச டேனியல் மைக்கேல் அங்கே வராங்க. டேனியல் ரொம்பவே உடஞ்சு போயிடுறாரு. என் ஃப்ரெண்ட் இப்படி ஆக்கினது யாரு அப்படின்னு சிசிடிவி மூலமா பார்க்கும்போது அவனுங்க கொண்டு போட்டுட்டு போறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் நல்லா கவனிக்கிறாரு ரஹீம் தன்னோட கண் சிமிட்டல் மூலமா ஏதோ ஒரு சைகைய டேனியலுக்கு விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு. அதை டீகோட் பண்ணா ஒரு அபார்ட்மெண்டோட ஒரு பேர் வருது. அந்த அபார்ட்மெண்ட் ஜோதியோட அபார்ட்மெண்ட் தான், அதாவது மைக்கேலோட கேர்ள் ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட் தான். அங்கேதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் டேனியலுக்கு தெரிய வருது. உடனே அங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் டேனியலும் அந்த பொண்ணையும் மைக்கேலையும் வச்சு
வாக்குமூலம் வாங்குற மாதிரி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றாரு. அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அந்த லேப்டாப்ல தான் இவங்க சர்வேலன்ஸ் சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க போல. இவ ட்ரெஸ் மாத்தும் போது அந்த நியூட் பிக்சரை இவங்க கேப்சர் பண்ணி அந்த கம்பெனி சேர்ந்தவங்க தான் மாஃபியாவுக்கு வித்திருக்காங்க அப்படின்னும், மைக்கிளுமே அந்த விஷயம் எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுக்க இத மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. இதனால சக்தி குரூப்போட ரெப்புடேஷன் எல்லாமே அடியாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த அமைச்சரும் அவரோட பதவிக்குமே பயங்கர பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அதனால சக்தி குரூப்போட கம்பெனியை ரெய்ட் பண்ண ஒரு உத்தரவு வந்திருக்கு. உடனே பக்கத்தோட கம்பெனிக்கு வந்து எல்லா சிபியூல இருக்கிற அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்து உடைக்க சொல்றாரு. அப்பதான் பக்கத்துக்கு அவரோட அப்பா ஜேபிஎஸ் கால் பண்றாரு. அவங்க ரெண்டு பேருமே காரசாரமா இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இது எல்லாத்தையுமே மைக்கிளும் டேனியலும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பகத்துக்கு ஏற்கனவே தெரியும். அதனால டைரக்டாவே டேனியல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி தன்னை காப்பாத்தினது அவர் தான். எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவருக்கு சொல்லி கொடுத்ததே அவர் தான். அதனால இதுவரை தான் உருவாக்கின இந்த சாம்ராஜ்யத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அதுக்கு ஒரு பிளான் பண்ணி தன்னோட அப்பாவே மைண்ட் வாஷ் பண்ணி சாக சொல்றாரு. ஏன்னா பிளைட்ல பகத் மாட்டிருப்பாருல, அது நார்மலா நடந்தது கிடையாது. ஜேபிஎஸ் பண்ண பிளான் தான். எலெக்ஷன் வர்றதுனால ஆர்மியில தன்னோட பையன் இறந்து போனா எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அது பகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அது மைக்கிளுக்குமே தெரியும். அதனாலதான் மைக்கிள் அதுல இருந்து அவர் கூடவே இருந்திருப்பாரு. ஆனா இதை ஜேபிஎஸ் ஒத்துக்க மாட்டாரு. இருந்தாலும் தன்னோட அப்பா கிட்ட எனக்காக இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு ஜேபிஎஸ் மைண்ட் வாஷ் பண்ணி துப்பாக்கி எடுத்து சுட விட்டு தற்கொலை பண்ணிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் டேனியல் கிட்ட எங்க அப்பாவே மைண்ட் வாஷ் பண்ணி நான் சாக வச்சுட்டேன், இதை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கவும் அந்த இடத்துல மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப சக்தி குரூப்போட கம்பெனில நுழைச்சிட்டாங்க. மக்களோட மக்களா இப்ப ஹீரோவும் மைக்கிளும் உள்ள நுழைஞ்சு எல்லா டீட்டெயிலுமே எடுக்க பாக்குறாங்க. மைக்கிளும் சர்வர் ரூமுக்கு போயிட்டு டேட்டாவை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் வர்ற ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு கம்பெனியோட மெயின் ஆபீஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. மைக்கேல் இங்க வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பகத்தும் நேரா சர்வர் ரூமுக்கு வந்து மைக்கேலை தடுக்க பார்க்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல டேனியலும் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அவருமே சர்வர் ரூமுக்கு வர ரெண்டு பேரும் சேர்ந்து பகத்தை அடிச்சு நீ நிறைய பேரை கொன்னு இருக்க, நீ கொலகாரனா இருக்க, தயவு செஞ்சு திருந்து இதோட எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல என்னால முடியாது அப்படின்னு பகத்தும் சொல்ல ஜோதியை கொல்றதுக்கு ஒரு பெர்ஃபியூமை பகத்தை அனுப்பி வச்சிருப்பார்ல, அத இப்ப ஹீரோவை எடுத்து வந்திருக்காரு போல. அத பகத்தோட மூஞ்சில அடிக்க அதோட விளைவை தெரிஞ்சுக்கிட்டு பகத்தும் அங்கிருந்து தப்பிச்சு கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா போராட்டக்காரங்க பகத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல கார் ஆக்சிடென்ட் ஆகி பக்கத்து ரோட்ல விழ போராட்டக்காரங்க பெட்ரோல் குண்ட அவர் கார்ல போட அது தீப்பிடிச்சு எரியுது. அவருமே அங்கேயே இறந்து போறாரு. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. நயன்தாரா தான் வாதாடி அந்த பொண்ணுக்கான நியாயத்தை வாங்கி தராங்க. அந்த டிபார்ட்மெண்டோட தலைவர் இருக்காருல ஹெட், அவரு மறுபடியும் ஹீரோவை வேலைக்கு வர சொல்லி கேக்குறாரு. கவர்மெண்டே ரெக்வஸ்ட் பண்ணிருக்க அப்படி சொல்லியும் ஹீரோ வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவுக்கு தன்னோட ஃப்ரெண்டு ரஹீமோட ஞாபகமாவே இருக்கு. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு ரஹீம ராஜ மரியாதையோட கவர்மெண்ட் மரியாதையோட அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிருப்பாரு. அதுமே நடந்து முடியுது. எல்லாமே நடந்து முடிஞ்சும் ஹீரோ மறுபடியும் அந்த வேலையில ஜாயின் பண்றத நிராகரிச்சிராரு. அப்படியே இந்த படமும் முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.